Welcome to Madras Math Kernel example 7.12. So a sphere, a cylinder, a cone are of the same height, which is equal to its radius, whereas cone and cylinder are of same height. Find the ratio of their curved surface areas. So ஒரு ஸ்பியர் இருக்கு, ஒரு சிலிண்டர் இருக்கு, ஒரு கோன் இருக்கு, are of the same height, which is equal to the radius. So மூணுத்துக்கும் ஒரே ஹைட்ல தான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which is equal to radius. That is, இதோட ரேடியஸும் இதோட ஹைட்டும் சேம். அதே மாதிரி சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் சேம். ஸ்பியரும் இதே ரேடியஸ்ல இருக்கு. Whereas cone and cylinder are the same height. So cone and cylinder same height la irukku. Find the ratio of the curved surface areas. So figure மேலே கொடுத்துட்டாங்க. Given sphere, cone and cylinder has same radius. அதே மாதிரி cylinder and cone has same height, which is equal to radius. Okay, so find the ratio of the curved surface. So to find ratio of their curved surface areas. So first sphere, cylinder, cone, they order la எடுத்துக்கலாம் நம்மளும். So that is CSA of a sphere to that of CSA of a cylinder to that of CSA of a cone. So இதான் நம்மளுக்கு பண்ண வேண்டியது. இதுல CSA of a sphere ஓட ஃபார்முலா வந்து 4 pi r square. For a cylinder, it is 2 pi r h. With respect to CSA of a cone is pi r l. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க, எல்லுங்கிற டேட்டா தனியாக கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர்னு போட்டு எல் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன் அ கோன் எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், பட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2r இல்லையா? அப்போ 2r the whole square h equal to 2r கிடையாது, h equal to r. அப்போ h and r are same, so r square plus r square, so this is equal to root of 2r square. So l equal to root 2r அப்படின்னு எழுதிக்கலாமா? So எல்லும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ substitute this one in this, let us number this as 1 and this as 2. So substitute 1 in 2. அப்போ 4 pi r square is to 2 pi r h, that is to pi r, எல்லுக்கு பதிலாக root 2r. ஸோ இப்போ இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நான் வேறு கலரில் கேன்சல் பண்ணுறேன். ஸோ பை வில் கெட் கேன்சல்ட், 1r will get cancelled. So let me write the balance things. So 4r, that is to 2h க்கு பதிலா h can be replaced with r.
that is to root 2r. Okay, so இப்போ again இந்த r ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம் எல்லாத்துலயும். So 4 is to 2 is to root 2. So இதுல இருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இந்த root 2வையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 4 வந்து 2 into 2ன்னு எழுதலாம், 2 வந்து root 2 into root 2ன்னு எழுதலாம், that is to root 2. ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்டு எல்லாம் அப்படியே ரிட்டைன் பண்ணியிருப்பேன் ரேஷியோஸ்க்காக. ஜஸ்ட் 4 2 into 2ன்னு எழுதியிருக்கேன், 2 root 2 into root 2 எழுதியிருக்கேன், இங்கே ஒரு root 2. திருப்பியும் ஒரு 2 வச்சுக்கிட்டு இன்னொரு 2 root 2 into root 2ன்னு எழுதுறேன். that is to root 2 into root 2, that is to root 2. So ஒரு root 2 ஈஸியா எல்லாத்துலயும் கேன்சல் ஆயிடும். therefore 2 root 2 that is to root 2 that is to 1. Therefore this is the required ratios of CSA of first one என்ன போட்டோம், sphere, cylinder and cone. ஸோ இந்த மாதிரி எழுதுறது ரொம்ப ரொம்ப நெசசரி. ஏன் அப்படின்னா இந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆன்சர் வேரி ஆகும். அதனால நீங்க இந்த ஆர்டர் எழுதிட்டீங்கன்னா the person who is correcting he will check for that particular order. Okay, thank you.